உங்கள் பிசினஸ் உங்கள் ஏரியாவில் டெவலப் ஆகணுமா? இன்றைய விளம்பரப்படுத்துங்கள் சென்னை எக்ஸ்பிரஸ் நியூஸ் பேப்பரில். நான் ஒரு ஏழ்மையான குடும்பத்திலிருந்து பிறந்து கிராமத்திலிருந்து பிறந்து வந்தவன். ஆக்சுவலா நான் படிக்க காலத்துல பாத்தீங்கன்னாக்க நான் ஃபிளைட் எல்லாம் ரொம்ப அண்ணாந்து தான் பார்த்துருக்கேன். ஃபிளைட் எல்லாம் போக முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப ஒரு பெரிய கனவுலாம் இருந்தது. அதே மாதிரி யாராவது கோச் போட்டு வந்தா அவங்கள நான் ரொம்ப வியந்துப்பாங்க. ஒரு பெரிய இடம் உங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்கு. என் மனசுக்குள்ள அது ஒரு பெரிய ஏக்கமாக இருந்தது. கோட் ஷூட் அப்படிங்கிறது, ஃப்ளைட்டில் போகிறது. நான் என் சின்ன வயசில் எதையெல்லாம் பார்த்து ஏங்கணும். நான் சின்ன வயசு சொல்கிறது ஒரு +2 படிக்கும்போது, நீங்கள் எது சின்னதாக இருந்துச்சு, +2 படிக்கும்போது காலேஜுக்குள்ள வந்தபோது என்னால் கோட் ஷூட் போட முடியல, ஃப்ளைட்டில் போக முடியலையே அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய வருத்தம்லாம் இருந்தது. அந்த பணத்தால் யாரும் பாதிக்கப்படக்கூடாது அப்படிங்கிற எண்ணத்துக்காகவே நாங்கள் இப்போ என்ன பண்ணியிருக்கோம், சென்னை சமுதாய ஒரு ட்ரஸ்ட் நடத்துகிறோம், மீனாட்சி அம்மன் எஜுகேஷனல் ட்ரஸ்ட். அந்த ட்ரஸ்ட் மூலமாக பணத்தால் ஆர்வம் அதிகமாக இருந்து அவங்களுக்கு பணத்தால் அவங்க பாதிக்கப்படக்கூடாது அப்படிங்கிறதுனால ஃபீஸ் ஒரு செமஸ்டர் ஃபீஸ் 1 லட்சம் ரூபாய் இருக்குது அப்படின்னு கேட்டால் 50% அதை ட்ரஸ்டே பே பண்ணிடுது. 50,000 மட்டும் அவங்க கட்டினாலே போதுமானது. ஆனால் அதுக்கு நிறைய ஃபில்டர் ப்ராசஸ் இருக்குது. உண்மையிலேயே அவங்க அதுக்கான தகுதி இருக்கா அப்படிங்கிறத நம்ம கமிட்டி வச்சுருக்கோம். அவங்க வீடு வரைக்கும் போய் வெரிஃபை பண்ணி அதுக்கு கிளாரிட்டியாக இருக்கிறவங்களுக்கு இந்த ஃபீஸ் வேறு யாருக்குமே கிடைக்காது. வெறும் செமஸ்டர் ஃபீஸ் 50,000 மட்டும்தான். அந்த மீதி ஆகக்கூடிய கிட்டத்தட்ட ஒரு 1.5 லட்சம் ரூபாய் இருக்கும் ஒரு செமஸ்டர் ஃபீஸ். இந்த மாதிரி யுனிகா மாதிரியான ஒரு ஃபாரின் கோர்ஸ் எல்லாம் படிக்கணும்னா 1 லட்சம் ரூபாயை நம்மளோட ட்ரஸ்டே கட்டிடுது. அவங்க கட்ட வேண்டியது வெறும் 50,000 மட்டும்தான் ஒரு செமஸ்டருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த அயட்டா 3 லட்சம் ரூபாய் ஒருத்தவர்கள் இல்லை, கோச்சிங்கையும் ஃப்ரீயாக கொடுத்துடுறோம். அந்த $500 எக்ஸாம் ஃபீஸ்க்கே 60,000 கட்டணும், அதையும் நாங்களே கட்டிடுவோம். இதெல்லாம் எதுக்காகனா, நான் பொருளாதாரத்தால் படிக்கும்போது ரொம்ப பாதிக்கப்பட்டு, எனக்கு அப்பா இல்லை, அம்மாவும் இல்லை, எங்கள் அண்ணன் தான் என்னை பார்த்துக்கிட்டாரு. நான் இன்ஜினியரிங் படித்தேன். படித்து முடிச்சுட்டு ஹாஸ்டலில் இருந்தேன். ஹாஸ்டல் ஃபீஸ் மாதம் கட்டணும். ஹாஸ்டல் ஃபீஸ் போய் மாதம் கட்டுறதுக்கு அண்ணன்ட்ட போனால் ஒரு 10 நாள் டைம் ஆகுவார். அவருடைய பொருளாதார சூழ்நிலை. அந்த 10 நாள் பாடமும் போயிடும், ஹாஸ்டலையும் தங்க முடியாது. ஸோ இந்த ஒரு நிலைமை பணத்தால் யாருக்கும் பாதிக்கக்கூடாதுங்கிற ஒரு வைராக்கியத்தினால இங்கே கிட்டத்தட்ட ஒரு 200 மாணவர்களுக்கு ஸ்காலர்ஷிப் மூலமாக நாங்கள் இந்த வாய்ப்பை கொடுக்குறோம். வருஷத்துக்கு கிட்டத்தட்ட 1 லட்சத்திலிருந்து 1.5 லட்சம் வரைக்கும் ஸ்காலர்ஷிப் நம்மளுடைய மீனாட்சி அம்மன் எஜுகேஷன் ட்ரஸ்ட் மூலமாக கொடுக்குறோம். ஸோ அந்த மாதிரி உண்மையிலேயே ஏழ்மையான மாணவர் மாணவி ஆனால் நல்ல ஆர்வமுள்ள மாணவி அப்படின்னு நீங்கள் யாரையாவது ரெக்கமெண்ட் பண்ணால் கண்டிப்பாக நாங்கள் அதை ஹெல்ப் பண்ணுறதுக்கு எனி டைம் ரெடியாக இருக்கும். ஸோ ஸ்காலர்ஷிப் வாய்ப்பை இதை மற்றவங்களை பயன்படுத்திக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய தாழ்மையான ஒரு விருப்பம். தேங்க்யூ. கோபிநாதன், சென்னை சமுதாய ஏவியேஷன் காலேஜோடைய சேர்மன். இன்னைக்கு சென்னை சமுதாய ஏவியேஷன் காலேஜ் உலகத்திலேயே ஏவியேஷன் யூனிவர்சிட்டியில் ஃபேமஸான டாப் ஏவியேஷன் யூனிவர்சிட்டியான யுனிகாம் யூனிவர்சிட்டிக்கு ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் இன்னைக்கு நடந்தது. இந்த ஒப்பந்தம் MOU மூலமாக நம்மளுடைய மாணவர்களுக்கு 2 வருஷம் இந்தியாவில் படிக்கிற வாய்ப்பு, 3வது வருஷம் மலேசியாலேயே யுனிகாம் யூனிவர்சிட்டிலேயே போய் படிக்கிறதுக்கான ஒரு ஒண்டர்ஃபுல் வாய்ப்பு இந்த MOU மூலமாக கிடைச்சிருக்கு. அதில் என்ன சிறப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா, படிக்கிற அந்த 3வது வருஷத்தில் 6 மாதம் யுனிகாம் யூனிவர்சிட்டியில் படிப்பாங்க. அடுத்த 6 மாதம் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டில், மலேசியாவில் இருக்கக்கூடிய இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டில் போய் ஒர்க் பண்ணுறதுக்கான ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு இந்த MOU மூலமாக கிடைச்சிருக்கு. இன்னைக்கு இந்தியாவில் 164 ஏர்போர்ட்டாக உயர்ந்திருக்கு. அடுத்த 10 வருஷத்தில் இது டபுளாக மாறப்போகுது. ஏற்கனவே ஏவியேஷன் மினிஸ்டர் சொன்ன மாதிரி, மத்திய அமைச்சர் சொன்ன மாதிரி, ஒவ்வொரு 45 நாளுக்கும் ஒரு தடவை நியூ ஏர்போர்ட் உருவாகிட்டே இருக்கும். ஒரு ஏர்போர்ட்டுக்கு பல்லாயிரக்கணக்கான பேர் அங்கே வேலை செய்கிறது தேவை. இன்னைக்கு ஒரு வருஷத்துக்கு ஏவியேஷன் இண்டஸ்ட்ரிக்கு 2.5 லட்சத்திலிருந்து 3 லட்சம் பேர் ஸ்கில்டு பர்சன் தேவை. ஹை டிமாண்ட் இருக்குது, ஆனால் சப்ளை ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ அதனால் ஏற்கனவே சென்னை சமுதாய ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டில் இது வரைக்கும் 31,651 பேரை உலகம் பூரா நாம் பிளேஸ்மெண்ட் பண்ணியிருக்கோம். அதனுடைய தொடர்ச்சியாக ஏவியேஷன் இண்டஸ்ட்ரியில் இப்போ லாஸ்ட் 2 இயர் நம்மகிட்ட ஏவியேஷன் காலேஜ் கோர்ஸ் முடித்த 2 இயர்ஸ் முடிச்சவங்க எல்லாருக்குமே இப்போ பிளேஸ்மெண்ட் வாங்கி கொடுத்துருக்கோம். ஸோ இதனுடைய அடுத்த நிகழ்வாக பார்த்தீங்கன்னாக்க மிக விரைவில் வர்ற மே 1ஆம் தேதி ஏர் ஏஷியாவில் இருந்து அதனுடைய CEO இங்கே நம்மளுடைய ஸ்டூடெண்ட்டை இன்டர்வியூ பண்ணி
இன்டர்ன்ஷிப்புக்காகவும் வேலைக்கு எடுத்துக்க போகிறாங்க. இது மிகப்பெரிய பொன்னான நாள். சென்னை சமர்தா மூலமாக பல லீடிங் ஏவியேஷன் இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணுறதுக்காக அடுத்தடுத்த வாரங்களில் கேம்பஸ் இன்டர்வியூ நடந்துகிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லை, ஒவ்வொரு மாதமும் ஃபாரின்லேருந்து எக்ஸ்பர்ட் நாங்கள் கூப்பிட்டு வந்து பசங்களுக்கு இன்னைக்கு என்ன ஏவியேஷன் இண்டஸ்ட்ரியில் அப்டேஷன் சொல்லித்தரோம். அதனுடைய ஒரு விளைவாக இந்த யூனிகாம் நியூஸில் இருந்து டீனே நேரம் வந்து என்ன பண்ணுறாங்க, ஸ்டூடெண்ட்டுக்கு நிறையா ஏர்போர்ட்டுடைய ஆப்ரேஷன் பற்றி இன்னைக்கு சொல்லிக் கொடுத்தாங்க ஒரு வாரமாக. அது மட்டும் இல்லாமல் கேபின் குரூலே எக்ஸ்பர்ட்டான நேரம் வந்து நம்ம பசங்களுக்கு ட்ரெயின் பண்ணியிருக்கிறாங்க. ஏர் டிராஃபிக் கண்ட்ரோல் ஏர்போர்ட்டில் எப்படி ஒர்க் ஆகுறதை பற்றி லைவாக சொல்லி கொடுக்குறாங்க. ஸோ நிறைய எக்ஸ்பர்ட் ஃபாரினில் இருந்து எவ்ரி மந்த் அவங்க வந்து டீச் பண்ணுறதுனால அவங்களால மிகப்பெரிய உயரத்துக்கு போக முடியும். அது மட்டும் இல்லாமல் ஏவியேஷன் காலேஜ்லேயே ஃபர்ஸ்ட் டைம் இன் இந்தியா படிக்கும் போதே பார்ட் டைம் ஜாப் மூலமாக அப் டு 25,000 வரைக்கும் ஏர்போர்ட்டில் ஏர்ன் பண்ணுற வாய்ப்பும் பல மாணவர்கள் இன்னைக்கு பெற்றிருக்கிறாங்க. இதை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறதுல நான் ரொம்ப பெருமைப்படுறேன். அதாவது சென்னை சமர்தா ட்ரஸ்ட் மூலமாக வருஷத்துக்கு 1.5 லட்சம் ரூபா ஸ்காலர்ஷிப் நாங்கள் அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம். அதன் மூலமாக பல மாணவர்கள் பயன்பெற்று ஒரு மிகப்பெரிய உயரத்துக்கு போகிறதுக்கு இந்த வாய்ப்பு கொடுக்கும் நான் நம்புகிறேன். ஆக்சுவலாக ஒரே ஒரு வார்த்தை மட்டும், லாஸ்ட் வீக் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா மூலமாக ET நவுவில் நம்மளை சவுத் இந்தியாவிலேயே பெஸ்ட் ஏவியேஷன் காலேஜ் இன் சவுத் இந்தியா அப்படின்னு ஒரு விருது கொடுத்தாங்க ET நவ் மூலமாக. அதை மத்திய அமைச்சர் மல்கோத்ரா கையில் இருந்து நான் டெல்லியில் அந்த விருது வாங்கினேன். ஸோ இது வரைக்கும் தமிழ்நாட்டில் நம்பர் 1 இருந்த நாம சென்னை சமர்தா ஏவியேஷன் காலேஜ் இன்னைக்கு சவுத் இந்தியாவிலேயே நம்பர் 1 ஏவியேஷன் காலேஜ் அப்படின்னு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா நம்மளை கௌரவப்படுத்தினதை நான் ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன். ஏழை மாணவர்களுக்கு உதவி செய்வது, அதாவது பணத்தால் யாரும் படிப்பை விடக்கூடாது அப்படிங்கிற காரணத்துக்காக நாம் சென்னை சமர்தா ட்ரஸ்ட் மூலமாக வருஷத்துக்கு கிட்டத்தட்ட 1 லட்சத்துலேருந்து 1.5 லட்சம் வரைக்கும் ஃபீஸை ட்ரஸ்டே கட்டிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை நாம் கிரியேட் பண்ணியிருக்கோம். இதன் மூலமாக 200 மாணவர்கள் பயன்பெற வாய்ப்பு இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வீஸ் அப்படி அடிப்படையில் அதை நாம் இன்னிலிருந்து எல்லாருமே உலகம் பூரா இருக்காங்க அப்படின்னா அதனுடைய ஆணிவேர் கலையரசன் சார் தான். அப்படிப்பட்ட கலையன் சாரை நான் கௌரவிக்கிற மனசில் ரொம்ப பெருமைப்படுறேன். தேங்க்யூ வெரி மச் கலையரசன் சார். சார் ரெடி சார். அதாவது மாணவர்களோட உயரத்துக்கு போகிறது யாராவது ஒரு காரணம் இருக்கும். அவங்களால தான் மாணவர்கள் பெரிய உயரத்துக்கு போகிறாங்க, அப்துல் கலாம் சொன்ன மாதிரி. ஸோ அந்த உயரத்தை தொடர்றதுக்கு இங்கே எல்லாத்துக்கும் காரணம் நம்ம கலையரசன் சார். நன்றி சார். ரெடி சார். தேங்க்யூ சார். Thank you, sir.